நீங்கள் எப்போதாவது அதாவது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய இலக்கை அடைந்த பிறகும் அடுத்து என்ன என்ற ஒரு வெறுமையான உணர்வை சந்தித்திருக்கிறீர்களா? ஆமா. ஏதோ ஒரு சக்கரத்திற்குள் சிக்கிக்கொண்டு எவ்வளவு வேகமாக ஓடினாலும் ஒரே இடத்தில் நிற்பது போன்ற ஒரு உணர்வு இல்லையா? பலருக்கும் இது தோன்றும். கண்டிப்பா. அந்த முடிவில்லாத ஓட்டத்தின் பின்னணியில் உள்ள மாபெரும் ரகசியத்தை அல்லது அதைவிட முக்கியமாக அந்த சக்கரத்திலிருந்து எப்படி வெளியேறுவதென்பதைத்தான் இன்று நாம் இந்த ஆழமான தேடலில் அலசப்போகிறோம். இது ஒரு மிக முக்கியமான பயணம். இன்று நமது ஆதாரமாக இருப்பது தலாய் லாமா மற்றும் துப்டன் சோட்ரான் இணைந்து எழுதிய சம்சாரம், நிர்வாணம் மற்றும் புத்தத்தன்மை என்ற விரிவான புத்தகம். அதாவது மனித மனம் எப்படி தனக்குத்தானே துன்பத்தை உருவாக்குகிறது என்பதையும் அதிலிருந்து எப்படி மீள்வது என்பதையும் நாம் பார்க்க போகிறோம். இது உங்களை நீங்களே பார்க்கும் விதத்தை முற்றிலுமாக மாற்றிவிடும். உண்மைதான். இந்த புத்தகம் வெறுமனே தத்துவங்களை மட்டும் பேசவில்லை, மனித மனதிற்குள் இருக்கும் அந்த அழிவில்லாத ஆற்றலை மிக நுட்பமாக காட்டுகிறது. சரி, பயணத்தை தொடங்கும் முன் நாம் வழக்கமாக விழும் ஒரு மனப்புரி இருக்கிறது. நாம் அன்றாடம் பேசும்போது என் உடல் வலிக்கிறது, என் மனம் சரியில்லை என்று சொல்கிறோம். ஆமா, அப்படி சொல்லும்போது உள்ளே நான் என்று ஒரு நிரந்தரமான மாறாத ஒரு மையப்புள்ளி உட்கார்ந்திருக்கிறது என்று நாம் உறுதியாக நம்புகிறோம். கரெக்ட். ஆனால் இந்த ஆதாரங்களை அலசும்போது இந்த அடிப்படை அனுமானமே முற்றிலும் ஆட்டம் காண்கிறது. அந்த நான் என்ற மாயையை பற்றி முதலில் கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. அந்த நான் என்ற மாயையை புரிந்து கொள்வதுதான் முழு பயணத்தின் முதல் திறவுகோல். பௌத்த தத்துவத்தின்படி பாத்தீங்கன்னா, எந்த மற்ற காரணிகளையும் சாராமல் தனித்து இயங்கும் நிரந்தரமான நான் என்று எதுவும் உள்ளே இல்லை. அப்படியா? அப்போ நாம் எதை நான் என்று சொல்கிறோம்? நாம் எதை நான் என்று சொல்கிறோமோ அது நமது உடலையும் மனதையும் சார்ந்து நாம் வசதிக்காக வைத்துக்கொண்ட ஒரு பெயர் மட்டுமே. ஒரு நதியை கற்பனை செய்து கொள்ளுங்கள். நாம் அதை காவிரி என்று அழைக்கிறோம். சரி. ஆனால் நீங்கள் நேற்று பார்த்த காவிரியா என்று ஓடிக்கொண்டிருக்கிறது. அதில் உள்ள ஒவ்வொரு சொட்டு நீரும் சுழல்களும் ஒவ்வொரு நொடியும் மாறிக்கொண்டே இருக்கின்றன. ஆமா, தண்ணீர் மாறிக்கொண்டேதான் இருக்கும். இருந்தாலும் அதன் தொடர்ச்சியை வைத்து நாம் அதை ஒரே நதி என்கிறோம். அதேபோல நமது உடலும் மனதும் ஒவ்வொரு மைக்ரோ வினாடியும் மாறுகின்றன. அந்த தொடர்ச்சியான மாற்றங்களின் ஓட்டத்திற்கு நாம் வைத்த பெயர்தான் நான். ஒரு நிமிஷம், நிரந்தரமான நான் என்று ஒன்று இல்லை என்றால் நாம் செய்யும் செயல்களுக்கான விளைவுகளை, அதாவது கர்மாவை யார் அனுபவிக்கிறார்கள்? இங்குதான் தொடர்ச்சி அல்லது மன நீரோட்டம் என்ற கருத்தாக்கம் முக்கியமாகிறது. நதியின் உதாரணத்தையே மீண்டும் பார்ப்போம். நதியின் ஆரம்பத்தில் யாராவது விஷத்தை கலந்தால் அது கீழ்நோக்கி செல்லும் நீரை பாதிக்குமா, பாதிக்காதா? கண்டிப்பா பாதிக்கும். நீர் மாறிக்கொண்டே இருந்தாலும் முந்தைய நீரின் தன்மை அடுத்த நீருக்கு கடத்தப்படுகிறது. அதேபோல ஒவ்வொரு நொடியும் நமது மனம் மாறும்போதும் முந்தைய வினாடியின் கர்மப்பதிவுகள் அடுத்த வினாடிக்கு கடத்தப்படுகிறது. ஓஹோ, அப்போ நிரந்தரமான ஆன்மா இல்ல, ஆனால் செயல்களின் தொடர்ச்சியான தாக்கம் இருக்கிறது என்கிறீர்கள். மிக சரி. இது பெருவெடிப்பு போல அனாதியானது. இந்த மனதின் முதல் வினாடி என்பது அதற்கு முந்தைய பிறப்பின் கடைசி வினாடியின் தொடர்ச்சியே. காரணமே இல்லாமல் எதுவும் உருவாகாது. இந்த தொடர்ச்சியான முடிவில்லாத சுழற்சியைத்தான் சம்சாரம் என்கிறார்கள் இல்லையா? ஆமாம். இது மனித உலகத்தோடு மட்டும் முடிந்து விடுவதில்லை. ஆசை உலகம், உருவ உலகம், அருவ உலகம் என 3 மாபெரும் தலங்களில் 6 வகையான பிறப்புகளாக இது சுழல்கிறது. ஆச்சரியமா இருக்கே. அதாவது தேவர்கள், அசுரர்கள், பசிப்பேய்கள், நரகவாசிகள் என்றெல்லாம் புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறதே, அதைத்தானா சொல்கிறீர்கள்? கரெக்ட். இதை கேட்கும்போது இவற்றை நாம் நிஜமான உலகங்களாக பார்க்க வேண்டுமா அல்லது மனித மனதின் உளவியல் நிலைகளாக எடுத்துக்கொள்ளலாமா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. எனக்கும் அந்த சந்தேகம் வந்தது. பல பௌத்த அறிஞர்கள் இதை அகநிலை மற்றும் புறநிலை ஆகிய 2 கோணங்களிலும் விளக்குகிறார்கள். ஆனால் இதன் அடிப்படை இயந்திரவியல் பாத்தீங்கன்னா கர்மாவும் மனநிலையும் தான். அதாவது நம்மோட ஆசைகள் தான் இதற்கு காரணம் என்கிறீர்களா? ஆமாம். ஒரு மனிதன் அதீத பேராசையால் உந்தப்படும்போது அவனது மனநிலை எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். எவ்வளவு பணம், புகழ் கிடைத்தாலும் அவனால் திருப்தி அடைய முடியாது. எப்பொழுதும் ஒருவித வெறுமை மற்றும் பசி இருந்து கொண்டே இருக்கும். அதுதான் பசிப்பேய் நிலை. அதேபோல தீவிரமான கோபமும் வெறுப்பும் ஒரு மனிதனை கொதிக்கும் நரக நிலையில் வைக்கிறது. ஆஹா, அப்போ இது தினமும் நாம் ஏதோ ஒன்றை தேடி ஓடிக்கொண்டே இருக்கும் ஒரு முடிவில்லாத எலிபொறி போல இருக்கிறது. மிக சரியான ஒப்பீடு. இந்த சிறைச்சாலையில் நாம் ஏன் சிக்கிக்கொள்கிறோம் என்பதை விளக்க புத்தரின் 4 உண்மைகள் பயன்படுத்தப்படுகின்றன. அந்த 4 உண்மைகளில் முதல் உண்மை துன்பம் என்பதுதானே. இதை நாம் ஒரு சாதாரண உடல்வலி அல்லது மன அழுத்தம் என்று சுருக்கி விடுகிறோம். அதுதான் பெரிய தவறு.
நமது ஆதாரங்கள் துன்பத்தை 3 ஆழமான வகைகளாக பிரிக்கின்றன. முதலாவது வலியின் துன்பம், அதாவது வெளிப்படையான உடல் மற்றும் மனவலிகள். சரி, அது எல்லாருக்கும் தெரிந்ததுதான். இதில் புதிதாக என்ன இருக்கிறது? இரண்டாவது வகை இருக்கிறது, மாற்றத்தின் துன்பம். நீங்கள் பல வருடங்களாக ஆசைப்பட்டு ஒரு விலையுயர்ந்த காரை வாங்குகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். முதல் சில வாரங்கள் அது உங்களுக்கு உச்சகட்ட இன்பத்தை தருகிறது. ஆமா, சந்தோஷமாகத்தான் இருக்கும். ஆனால் போக போக என்ன நடக்கிறது? காரில் ஒரு சிறிய கீறல் விழுந்தால் பதற்றம், பராமரிப்பு செலவுகள், அல்லது அடுத்த புதிய மாடல் வரும்போது ஈர்ப்பு குறைவது, இவை அனைத்தும் அந்த இன்பத்தையே துன்பமாக மாற்றிவிடுகின்றன. உண்மைதான். அப்படியென்றால் நாம் இன்பம் என்று கொண்டாடுவது எல்லாமே எதிர்கால துன்பத்தின் விதைகள்தான் என்கிறீர்களா? ஆமாம், இன்பங்கள் நிரந்தரமற்றவை. அந்த இன்பங்களை நிரந்தரம் என்று நாம் பற்றிக்கொள்ள நினைக்கும்போது அந்த மாற்றமே நமக்கு துன்பமாக விடிக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு மனமாற்றத்தை தரும் பார்வை. மூன்றாவது வகையான கட்டுப்படுத்தப்பட்ட துன்பம் என்பது இதைவிட ஆழமானதாக தெரிகிறது. ஆமாம், இதுதான் மிகவும் நுட்பமானது. நீங்கள் சந்தோஷமாக ஒரு கடலோரத்தில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் போதும் கூட உங்களுக்கு எந்த உடல் வலியோ மனக்கவலையோ இல்லாத போதும் இந்த துன்பம் செயல்பட்டு கொண்டிருக்கும். அது எப்படி? சந்தோஷமா இருக்கும்போது எப்படி துன்பம் வரும்? ஏனென்றால் கர்மாவாலும் அறியாமையாலும் உருவாக்கப்பட்ட இந்த உடலையும் மனதையும் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இந்த உடல் எந்த நொடியிலும் நோய்வாய்ப்படலாம், வயதாகலாம். அந்த உத்தரவாதமும் இல்லாத ஒரு அடிப்படையை கொண்டிருப்பதே மாபெரும் துன்பம்தான். ஓ, ஒரு வெடிகுண்டின் மேல அமர்ந்து கொண்டு நான் இப்போது பாதுகாப்பாக இருக்கிறேன் என்று சொல்வதை போன்றது இது. கரெக்ட். இந்த 3 வகையான துன்பங்களும் ஏதோ தற்செயலாக நடப்பதில்லை. இதை இயக்குவது ஒரு தொடர்ச்சியான சங்கிலி. அதை 12 இணைப்புகள் கொண்ட சார்பு தோற்றம் என்று விரிவாக இந்த ஆதாரம் விளக்குகிறது. அறியாமையில் தொடங்கி பிறப்பு இறப்பு வரை இது செல்கிறது என்று படித்தேன். ஆனால் இது எப்படி செயல்படுகிறது? அறியாமை எப்படி ஒரு கர்மாவாக மாறுகிறது? இதை ஒரு சங்கிலி தொடராக பார்ப்போம். முதலாவது அறியாமை. உலகத்தின் உண்மையான தன்மையை புரிந்து கொள்ளாமல் நிரந்தரமற்ற பொருள்களை நிரந்தரம் என்று நம்புவது. இருட்டில் ஒரு கயிற்றை பார்த்து பாம்பு என்று பயப்படுவது போல. சரி. இந்த அறியாமை காரணமாக நாம் ஒரு செயலை செய்கிறோம். அதுதான் இரண்டாவது இணைப்பு, கர்மா. அந்த செயல் ஒரு விதையை நமது உணர்வில் பதிக்கிறது. அந்த உணர்வுதான் ஒரு கருவில் மனமும் உடலுமாக இணைகிறது. உடல் வந்தவுடன் 6 புலன்கள் உருவாகின்றன. அந்த புலன்கள் வெளி உலகத்தோடு தொடர்பு கொள்ளும்போதுதானே உணர்வு அல்லது சென்சேஷன் உருவாகிறது. மிகச்சரி. நமக்கு இனிமையான ஒரு விஷயம் கிடைக்கும்போது அறியாமை மீண்டும் உள்ளே நுழைந்து இது எனக்கு நிரந்தரமாக வேண்டும் என்ற பேராசையை உருவாக்குகிறது. அந்த பேராசை அந்த பொருளை இறுகப் பற்றிக் கொள்ளும் நிலைக்கு தள்ளுகிறது. அந்த பற்றுதல்தான் அடுத்த பிறவிக்கான உந்து சக்தியாக மாறி மீண்டும் பிறப்பு இறப்பு என்று சுழல வைக்கிறது, இல்லையா? ஆமாம். இந்த சங்கிலியில் உள்ள மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் பாத்தீங்கன்னா, இதற்கு எந்த ஒரு புறக்கடவுளும் காரணம் அல்ல. நமது அறியாமையும் நாமும் தான் காரணம். அப்போ நாமேதான் நமது சிறைச்சாலையின் செங்கற்களை ஒவ்வொரு நாளும் அடுக்கிக் கொண்டிருக்கிறோம். பேராசையும் பற்றுதலும் உள்ளவரை இந்த சக்கரத்தை யாராலும் நிறுத்த முடியாது. துல்லியமாக பிரித்து விட்டீர்கள். இது அனைத்தையும் கேட்கும்போது ஒரு விதமான விரக்தி ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. நாம் நிரந்தரமற்றவர்கள், நாமே நமது சிறையை கட்டுகிறோம் என்றால் இதிலிருந்து வெளியேற வழியே இல்லையா? வழி இருக்கு. இங்குதான் நிர்வாணம் என்ற கருத்தாக்கம் வருகிறது. பெரும்பாலானோர் நிர்வாணம் என்பதை மேகங்களுக்கு மேலே உள்ள ஒரு ஸ்வர்க்கம் என்றோ அல்லது ஒரு ஓய்வு என்றோ நினைக்கிறார்கள். ஆனால் நமது ஆதாரம் அதை கடுமையாக மறுக்கிறது. அப்படியென்றால் நிர்வாணம் என்பது என்ன? நிர்வாணம் என்பது ஒரு இடமல்ல, அது மனதின் ஒரு நிலை. அறியாமை மற்றும் ஆசையின் வேர்கள் முழுமையாக மீள முடியாதபடி அழிக்கப்பட்ட நிலைதான் நிர்வாணம். பாலி மற்றும் சமஸ்கிருத மரபுகள் இதை வெவ்வேறு கோணங்களில் விளக்குகின்றன என்று படித்தேன். ஆமாம். பாலி மரபில் இதை உருவாக்கப்படாத நிபந்தனையற்ற ஒரு நிலை என்கிறார்கள். சம்சாரத்தில் உள்ள எல்லாமே காரண காரியங்களால் உருவாக்கப்படுபவை, அழியக்கூடியவை. ஆனால் நிர்வாணம் என்பது எந்த காரணத்தாலும் உருவாக்கப்படாத மாறாத ஒரு சுதந்திர நிலை. கரெக்ட். சமஸ்கிருத மரபில் இதையே மனதின் வெற்றிடத்தன்மை என்கிறார்கள். அதாவது சார்பற்ற நான் என்ற மாயையிலிருந்து மனம் முழுமையாக விடுபட்ட நிலை. இந்த ஆதாரத்தில் நிர்வாணத்தை 4 வகைகளாக பிரித்திருக்கிறார்கள். அதை புரிந்து கொள்வது இதை இன்னும் தெளிவாக்கும் என்று நினைக்கிறேன். கண்டிப்பா. முதலாவது இயற்கையான நிர்வாணம். இது எல்லா பொருட்களுக்கும் இயல்பாகவே உள்ள வெற்றிடத்தன்மை. இரண்டாவது மீதமுள்ள நிர்வாணம்.
ஒரு நபர் அறியாமையையும் ஆசையையும் முழுமையாக அழித்து ஞானம் அடைந்து விட்டார், ஆனால் அவரது உடல் இன்னும் உயிரோடு இருக்கிறது. ஓ, அந்த உடல் ஒரு மீதமாக இருக்கிறது என்கிறீர்கள். அப்போ மூன்றாவது மீதமற்ற நிர்வாணம். அந்த ஞானி இறக்கும்போது அந்த உடலும் அழிந்து எந்த மீதமும் இன்றி அவர் விடுதலை அடைகிறார். ஆனால் இதில் 4வது ஒரு வகை இருக்கிறதே, நிலைத்திராத நிர்வாணம். இதுதான் புத்தர்களின் இறுதி நிலை என்று புத்தகம் சொல்கிறது. இதற்கும் மற்றவற்றுக்கும் என்ன வித்தியாசம்? இதுதான் பௌத்தத்தின் உச்சகட்ட கருணை. முந்தைய நிலைகளில் ஒரு நபர் சம்சாரத்தின் துன்பத்திலிருந்து விடுபட்டு தமக்குத்தானே அமைதியை தேடிக் கொள்கிறார். சரி. ஆனால் இந்த நிலைத்திராத நிர்வாணத்தில் இருப்பவர்கள் சம்சாரத்தின் துன்பங்களிலும் சிக்கிக் கொள்வதில்லை, அதே சமயம் தங்களது அமைதிக்காக நிர்வாணத்திலும் முடங்கியிருப்பதில்லை. மற்ற உயிர்களையும் விடுவிப்பதற்காக அவர்கள் செயல்பட்டு கொண்டே இருப்பார்கள். கேட்பதற்கே மிக ஆழமாக இருக்கிறது. இந்த நிலையை அடைய மனித மனதை நாம் எப்படி பார்க்க வேண்டும்? இங்கேதான் தெளிவான ஒளிரும் மனம் என்ற அதிர்ச்சியூட்டும் கருத்தாக்கம் வருகிறது. ஆமாம், நமது மனதின் உண்மையான இயல்பு அடிப்படையில் ஒரு தெளிவான நீரை போன்றது என்கிறார்கள். ஒரு நிமிஷம், எனக்கு இங்கே ஒரு தர்க்க ரீதியான கேள்வி எழுகிறது. நமது மனதின் அடிப்படைத்தன்மை தெளிவான நீரை போன்றது என்றால், அறியாமை என்ற அந்த சேறு முதலில் எங்கிருந்து எப்படி வந்தது? இது பௌத்த தத்துவத்தில் கேட்கப்படும் மிகவும் ஆழமான கேள்வி. அறியாமைக்கும் தொடக்கம் கிடையாது. மனதின் தொடர்ச்சியோடு அதுவும் அனாதியாக வந்து கொண்டிருக்கிறது. தொடக்கமே கிடையாதா? பின் எப்படி அதை நீக்குவது? முக்கியமான வேறுபாடு என்னவென்றால், அறியாமை என்பது மனதின் அடிப்படை இயல்பல்ல, அது தற்காலிகமானது. இதை இப்படி புரிந்து கொள்ளலாம். பூமி தோன்றிய காலத்திலிருந்தே ஒரு தங்கம் மண்ணுக்குள் புதைந்து கிடக்கிறது. சரி. தொடக்கத்திலிருந்தே அது அழுக்காகத்தான் இருக்கிறது. அதற்காக அழுக்குதான் தங்கத்தின் இயல்பு என்று சொல்ல முடியுமா? முடியாது. அந்த அழுக்கை ரசாயனங்கள் மூலம் நீக்கினால் உள்ளே தங்கம் ஒளிரும். ஓஹோ, அப்படியென்றால் அறியாமையும் கோபமும் அனாதியாக இருந்தாலும் அவை தர்க்கத்திற்கும் உண்மையான அறிவிற்கும் முரணானவை என்கிறீர்கள். ஆமாம். தியானம் மற்றும் விழிப்புணர்வின் மூலம் அந்த தற்காலிக அழுக்குகளை என்றென்றைக்கும் நீக்க முடியும். சேற்றை நீக்கிய பின் மனதின் உண்மையான ஒளிரும் தன்மை வெளிப்படும். ஆச்சரியமா இருக்கே. இதைவிட ஒரு பெரிய நிம்மதி மனித குலத்திற்கு இருக்க முடியாது. நாம் எவ்வளவு தவறுகள் செய்திருந்தாலும் நமது மையப்பகுதி ஒருபோதும் மாசுபடுவதில்லை. கரெக்ட். அந்த மாசற்ற இயற்கையான தூய்மையான நிலைதான் புத்தத்தன்மை. இது ஒவ்வொரு உயிருக்குள்ளும் ஒரு விதையாக இருக்கிறது. இந்த புத்தத்தன்மையில் 2 நிலைகள் உள்ளன, இல்லையா? ஆமாம். ஒன்று இயற்கையாகவே இருக்கும் நிலை, அதாவது மனதின் உள்ளார்ந்த தூய்மை. மற்றொன்று மாற்றமடையும் நிலை. அந்த தூய்மையை நாம் ஒரு விதையைப் போல நீர் ஊற்றி வளர்த்தால் அது பரிணாமமடைந்து முழுமையான குணங்களாக பெருகும். இந்த புத்தத்தன்மையை ஒரு சாதாரண மனிதன் உணர்ந்து கொள்ளும் வகையில் மைத்ரேயரின் நூலில் உள்ள 9 அற்புதமான ஒப்புமைகளை நமது ஆதாரம் முன்வைக்கிறது. ஆமாம், இது நாம் யார் என்பதை நமக்கு நினைவூட்டும் கண்ணாடிகள் எனலாம். நீங்கள் அந்த தங்கத்தின் உதாரணத்தை சொன்னீர்கள். குப்பையில் புதைந்து கிடக்கும் தங்கம். அதை குப்பையில் போட்டாலும் மதிப்பு குறைவதில்லை. அதுபோலவே நம் மனம் அறியாமையில் மூழ்கியிருந்தாலும் புத்தத்தன்மை ஒருபோதும் அழிவதில்லை. மிகச்சரி. அது எப்போதுமே விழித்துக்கொள்ள காத்திருக்கிறது. இதில் எனக்கு மிகவும் பிடித்த இன்னொரு ஒப்புமை இருக்கிறது. தேனீக்கள் மொய்க்கும் தேன். தேனீக்கள் பார்ப்பதற்கு ஆபத்தானவை. நாம் நமது அன்றாட வாழ்வில் காட்டுகின்ற கோபம், வன்மம் எல்லாமே இந்த தேனீக்கள் போன்றதுதான். ஆமாம், நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள கட்டியெழுப்பும் ஈகோ எல்லாமே அப்படிதான். ஆனால் அந்த ஆபத்தான தேனீக்களுக்கு நடுவே இருப்பது தூய்மையான தேன். நமது அத்தனை உளவியல் பாதுகாப்புகளுக்கும் பின்னால் இருப்பது அந்த அமைதியான புத்தத்தன்மைதான். இது மிகச் சிறப்பான சிந்தனை. அந்த ஒப்புமைகள்ல மற்றொன்று பாத்தீங்கன்னா, அழுக்கான துர்நாற்றம் வீசும் துணியில் சுற்றப்பட்ட அழகான புத்த சிலை. வெளியில இருக்கிற அழுக்கு துணிய பார்த்து எல்லாரும் முகம் சுளிக்கலாம். ஆமாம், அது எதற்கும் உதவாத ஒரு குப்பை என்று ஒதுக்கலாம். ஆனால் அதை பிரித்து பார்க்கும் ஞானமுள்ள ஒருவரோ உள்ளே இருக்கும் விலைமதிப்பெற்ற சிலையை கண்டுகொள்வார். இதை கேட்கும்போது தன் வீட்டின் அடியில் ஒரு பெரிய புதையல் புதைந்திருப்பது தெரியாமல் வாழ்நாள் முழுவதும் அந்த வீட்டிற்கு முன்னால் உட்கார்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கும் கதைதான் நினைவுக்கு வருகிறது. கண்டிப்பா, நாம் எல்லாம் அந்த பிச்சைக்காரனைப் போலத்தான் எல்லையில்லா அமைதி மற்றும் ஞானத்தின் புதையலை உள்ளே வைத்துக்கொண்டு வெளி உலகத்திலுள்ள தற்காலிகமான பொருள்களிடமும்
மனிதர்களிடமும் எனக்கு கொஞ்சம் இன்பம் கொடுங்கள் என்று பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். இது நம்மை நாமே அணுகும் விதத்தில் மாபெரும் உளவியல் விடுதலையை தருகிறதே. ஆமாம், 2 மிக மோசமான மனநிலைகளை இந்த தத்துவம் அடியோடு பேர்த்து எறிகிறது. முதலாவது, நான் எதற்கும் லாயக்கற்றவன் என்று நம்மை நாமே தாழ்த்திக் கொள்ளும் விரக்தி. இரண்டாவது, மற்றவர்கள் எல்லோரும் முட்டாள்கள், அவர்கள் கெட்டவர்கள் என்று மற்றவர்களை கேவலமாக நினைக்கும் அகந்தை. ஏனென்றால் உங்களுக்கும் எனக்கும் நீங்கள் உலகத்திலேயே மிகவும் வெறுக்கும் ஒரு மனிதருக்கும் உள்ளே இருப்பது அதே தூய்மையான புத்தத்தன்மைதான். இந்த முழு தேடலையும் நாம் இப்படி பார்க்கலாம். நாம் சம்சாரம் என்ற சுழற்சியில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதை இயக்குவது புறக்கடவுளோ விதியோ அல்ல, நமது அறியாமையும் பற்றுதலும் தான். ஆமாம். ஆனால் நாம் நம்பிக்கை இழக்கத் தேவையில்லை. நமது மனதின் ஆழத்தில் அறியாமையின் சேறு தொடாத ஒரு தெளிவான ஒளிரும் தன்மை இருக்கிறது. அந்த புதையலை கண்டறிந்து மாயைகளை தகர்ப்பதே நிர்வாணத்திற்கான பாதை. மிக அருமையாக தொகுத்து விட்டீர்கள். இந்த ஆழமான தேடலின் இறுதி சிந்தனையாக உங்களை ஒன்று கேட்கிறேன். இன்று நீங்கள் வெளியே செல்லும் பொழுது உங்களை எரிச்சலடையச் செய்யும் ஒருவரையோ அல்லது நீங்கள் ஆழமாக வெறுக்கும் ஒருவரையோ சந்திக்க நேர்ந்தால், ஒரு நிமிடம் அவர்களை உற்று பாருங்கள். அந்த நபரின் கோபத்திற்கும் ஈகோவுக்கும் பின்னால் குப்பையில் மறைந்திருக்கும் தூய்மையான தங்கத்தைப் போல ஒரு புத்தத்தன்மை ஒளிந்திருக்கிறதல்லமா? அந்த அழுக்குத் துணியை மட்டும் விலக்கிவிட்டு உள்ளே இருக்கும் தூய்மையை நோக்கி செயல்படத் தொடங்கினால் இந்த உலகம் எப்படி மாறும்? சிந்தித்துப் பாருங்கள். இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால், இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. இந்த முயற்சி தொடர்ந்து போக இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால், இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. உங்களால் முடிந்த அளவு போதும். இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால், இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி லைக் பண்ணுங்க. இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. மனப்பூர்வமான நன்றி.